அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப வாரிசு, குழந்தை பாக்கியம், சந்ததி விருத்தி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். லக்கணத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு கட்டமாக எண்ணிட்டு வாங்க. 5ஆம் பாவகம் தான் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குழந்தைக்காரக கிரகம் குரு. சரிங்களா? இருந்தாலும் ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குறைந்தது ஒரு 5-6 கிரகங்கள் அதில் சம்மந்தப்பட வேண்டியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, குரு சம்மந்தப்படணும். ஏன்னா அது உங்களுக்கு ஆண் கிரகம். குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு. ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய உடல் வலிமை மற்றும் இதை செவ்வாய் தரணும். சரிங்களா? ஓகே. உணர்ச்சிகள், உடம்புல நரம்பு மண்டலம் உங்களுக்கு முறுக்கிறனா தானே சுகத்தில் நீங்கள் ஈடுபட முடியும். டெம்பராக இருந்தால் தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த நரம்பு மண்டலத்தை ஆட்சி செய்பவர் புதன். ஸோ அவரும் சம்மந்தப்படும். சுக்கிரன், இவருக்கு சுக போகம் மற்றும் தாம்பத்திய உறவு, செக்ஸ் உறவு, காம உணர்ச்சி, இது எல்லாமே கொடுக்குற ஒரு சுக்கிரன். ஸோ அவரும் சம்மந்தப்படுவார். சனி, அவரும் சம்மந்தப்படுவார். ஏன்னா புத்திர பாக்கியம் ஒரு சில நேரம் தாமதமாகுது இல்லையா? ஸோ அவரையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ராகு, கேது, ஸோ இத்தனை பேர் சம்மந்தப்பட்டால் தான் ஒருவருக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். ஆனால் அவர் ஜாதகத்தை வைத்து 5ஆம் பாவகத்தை ஆய்வு செய்தே அவருக்கு என்ன குழந்தைகள் பிறக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும் முதற்கொண்டு நம்ம ஆய்வில் எடுத்துடலாம். இதுக்கு தேவை 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தில் இப்போ நான் சொன்ன கிரகங்கள் இதை ஆய்வு பண்ணணும். அடுத்தபடியாக 5ஆம் பாவக அதிபதி, அவர் ரொம்ப முக்கியமான ஆள். எந்த கிரகமாக கூட இருக்கலாம். ஏன்னா லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் மாறி வேறையாக இருக்கும். லக்கணத்திலேருந்து 5ஆம் இடத்தில் உங்களுக்கு ஒரு லக்கணமாக இருக்கலாம், எனக்கு ஒரு லக்கணமாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம லக்கணத்திலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று, அந்த கட்டத்திற்குரிய அதிபதி கிரகம் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த குழந்தை பாக்கியத்தை நம்ம தீர்மானிக்கலாம். சரிங்களா? இப்போது குரு, அவர் குழந்தைக்காரகன். சந்திரன் இருக்கு இல்லையா, அது கர்ப்பம் உருவாகி வளர்ச்சி, கர்ப்ப வளர்ச்சி சந்திரன். ஓகேவா? கர்ப்பத்தை உருவாக்கி அந்த தாம்பத்திய உறவின் மூலமாக உருவாக்கி தரக்கூடியவர் சுக்கிரன். அது குழந்தை 10 மாதம் வளரணும். நிதானமாக தாயினுடைய வயிற்றிலேருந்து அது அதுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சி, சரிங்களா, அது அப்படியே மெதுவாக வளர்ச்சி அடைஞ்சு வரும். சனி, ராகு, கேது, ஸோ இவங்களும் அந்த சரியான இடங்களில் இருந்தால் தான் இந்த அமைப்பு எல்லாமே சரியாக நடந்து குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வெளியே இந்த உலகத்திற்கு வரும். சரிங்களா? சரி, இப்போ குரு பகவான் இப்போது எந்தெந்த இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, 5ஆம் பாவகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன், சந்திரன் சம்மந்தப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன், சந்திரன் இவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தைகள் நிறைய பேர். 5ஆம் பாவகத்தில் குரு மட்டும் நிற்கிறாருன்னு வைங்களேன், அவரை எந்த பாவகிரகங்களும் பார்க்கல வைக்கல, அவர் சுபத்துவமாக நிற்கிறாரு. இப்போ அந்த 5ஆம் இடம் என்பது ஒரு நல்ல, அதாவது 3, 6, 8, 12 இந்த இடங்களில் இல்லாமல் உங்களுக்கு, அதாவது அந்த மாதிரி, அதாவது
அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா 5ஆம் பாவகம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவை பார்க்காம இருக்கணும். 3, 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவை பார்க்காமல் இருக்கணும். குரு பகை நீசம் பெறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு 5 ஆண் குழந்தைகள் பிறக்கும். சரிங்களா? சரி, இப்போது அந்த 5ஆம் பாவகத்தில் உங்களுக்கு செவ்வாய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் நின்றாலும் 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும். சரி, 5ஆம் பாவகத்தில் ராகு அல்லது கேது நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு விரைவான சந்ததிகள், குழந்தைகள் வந்து சீக்கிரமாக பிறக்கும். சரிங்களா? இப்போது வந்து நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தைகள், திடீர் கர்ப்பம், இதெல்லாம் வந்து உருவாகும். அதே போல் இப்போ 5ஆம் பாவகத்தில் சந்திரன் நிற்கிது, சுக்கிரன் நிற்கிது, புதன் நிற்கிது, சனி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. பிறந்தா பூரா பெண் குழந்தைகளாக பிறக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ராகு கேது வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து ரிஷபம், மேசம், கடகம் இதில் நின்றுச்சுன்னா உங்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக வந்து என்ன வந்துடும், அதாவது சரியான, இப்போ கல்யாணம் முடித்தா 10ஆம் மாதத்தில் குழந்தை, சரியான சமயத்தில் குழந்தை பிறக்கும், உருவாகும், நல்ல குழந்தைகளாக உருவாகும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. கர்ம வினைகள் கழிக்க வந்த முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ புண்ணியமோ அதை இந்த பிறவியில் கழிக்க வந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இப்போது மகரத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா சனி வந்து ஒரு மந்தக்கிரகம் இல்லையா, அவர் வந்து அப்போ நல்ல ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பிள்ளைகள். சனி கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் இருக்குது சனி அப்படின்னா அந்த கும்பம் வந்து 5ஆம் இடமா இருக்கணும். இப்போ மகரத்தில் சனி இருந்தால் அது 5ஆம் இடமா இருக்கும். லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக மகரம் வந்தால், அதுலேயும் சனி இருந்தால் 3 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக கும்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சனி இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 5 பெண் குழந்தைகள் பிறக்கும். சரிங்களா? அல்லது 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் பிறக்கும். இந்த 2ல் தான் இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில், அந்த 5ஆம் பாவம் வரக்கூடிய இடத்துல அது மகரமாக அமைந்து அதில் செவ்வாய் இருந்தால் 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஆண் கிரகம். அதனால் 3 ஆண் குழந்தைகள், செவ்வாய் வந்து மகரம் வந்து 5ஆம் இடமாக வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும். அதே இடம் 5ஆம் பாவகத்தில் குரு நின்றால் 5 ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் குரு வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அந்த பாவகம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சரி, அதே போல் லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த விதமான பாவக்கிரகங்கள் எதுவும் பார்க்காம சுபக்கிரகங்கள் பார்வை, இப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை, முதல் குழந்தை ஆண் குழந்தை. லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் நின்று செவ்வாய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் முதல் குழந்தையாக ஆண் குழந்தை பிறக்கும். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து அவரை சுக்கிரன் பார்க்கிறாருன்னா முதல் குழந்தை பெண் குழந்தை. புதன் பார்த்தாலும் முதல் குழந்தை பெண் குழந்தை. சந்திரன் பார்த்தாலும் முதல் குழந்தை பெண் குழந்தை. சரிங்களா? இப்போது 5ஆம் பாவகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன்
ஆகிய 3 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை பொறுத்தளவில் சந்திரன் வந்து அதான் பெண் குழந்தைகள் பிறப்பாங்க. இப்போ சந்திரன் மட்டும் நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தை. சுக்கிரன் அழகிய பெண் குழந்தை. சனி புதன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, புத்திசாலித்தனமான பெண் குழந்தை. சனி அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா முதல் குழந்தை பெண் குழந்தை. ஆனால் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மந்தமாகவே செயல்பாடுகள் வந்து ரொம்ப மந்தமான செயல்பாடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய அமைப்பு. அப்போ 5ஆம் இடத்துல இப்போ நம்ம பாருங்கள், நம்ம குழந்தை பிறப்புன்னு பேசுகிறப்ப இந்த 5ஆம் பாவத்தை மட்டும்தான் பார்த்து பேசுகிறோம். இப்போ இதில் லக்னாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது, 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் யோக நிலையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த இடத்துல குரு நிற்கிறாருன்னா அவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை. 5ஆம் இடமாக வந்து அதில் குரு நிற்கிறாருன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தை ரொம்ப டேலண்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 5ஆம் பாவகத்தில் குரு நிற்கிறார் அப்படின்னா பல குழந்தைகள் பெற, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 குழந்தை 3 குழந்தைன்னு இவங்க வந்து கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் குரு நின்னார்னா, லக்னாதிபதி அந்த 5ஆம் இடத்தில் நின்று கேந்திர திரிகோணத்தில் குரு நின்றால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கன்ஃபார்ம். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் தவம் கிடக்கிறாங்க இல்லையா? காரணம் இள வயதிலேயே அவங்க வந்து இந்த புதன், ஏன்னா செவ்வாய் வீரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே நிறைய இந்த கைமுதிரம்னு சொல்கிறாங்களே, கையடிக்கிறது, சில தவறான செல்ல படங்களை பார்த்து கெட்டு போகிறது, எனர்ஜியை வீண் பண்ணுறது, தனது விந்து அணுக்களை நிறைய வேஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடவடிக்கையில் இறங்கி அவங்க அந்த திருமண வயதை எட்டும்போது 25, 27 வர்றப்ப அவங்க கிட்டத்தட்ட பாதி பலம் இழந்துடுறாங்க. இதுதான் காரணம். ஸோ அவங்கள வந்து அவங்க ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும். அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில பரிகாரங்களை பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த திரும்ப பழைய எனர்ஜி வந்துடும். ஸோ அது எல்லாமே வந்து ஏதாவது உங்களுக்கு அது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதி நிலையத்தில் எனது நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு நான் அந்த என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்குரிய அந்த 5ஆம் பாவகத்தில் நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த பாவக அதிபதி, லக்கண அதிபதி, அதுக்கப்புறம் குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க வந்து கெட்டு போகக்கூடாது. நல்ல சுபக்கிரகங்களின் பார்வை இருக்கணும். அதுபோக அந்த சுபக்கிரகங்களுடைய தசாபுத்தியும் நடக்கும். அது ரொம்ப முக்கியம். தசாபுத்தியையும் ஆராயணும். தசாபுத்தி என்ன, அப்போது வந்து அவங்களுடைய புத்திநாதன், தசாபுத்தி ஒரு பக்கம் ஒரு கிரகம் நடத்தினாலும் அந்த புத்தி நடக்கும், அது ஒரு கிரகம் நடத்தும். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி புத்தி காலம் இருந்தால் அவங்களுக்கு கைமேல் பலன், திருமணம் முடியவுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். ஸோ அதனால் இது போக நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோக்கள் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அரசியல், நாட்டு நடப்பு, ஜோதிடம், ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான வீடியோக்கள்லாம் நிறைய வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.